السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زهزه عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العليم. அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஜனாசாவுடைய 4 கடமைகள், கடைசி கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் எத்தனையோ ஜனாசாக்களை எமது கரத்தால் அதை அடிக்கழுவி அதை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுகை நடாத்தி தொழுகையில் கலந்து எமது கரங்களால் மண்ணை கூட அள்ளி போட்டுக்கொண்டு இவ்வாறான சூழ்நிலைகள் பல சந்தர்ப்பங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம். பல ஜனாசாக்கள் விழுந்தும் அந்த ஜனாசாக்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்? பேசுகின்ற என்னுடைய வாழ்க்கையில் சகோதரர்களே, பேசக்கூடிய, அதாவது ஜனாசா மரணித்து விட்டால் அந்த ஜனாசாக்குரிய அல்ல பேசுவது, இருக்கக்கூடியவர்களுக்கு. அன்பானவர்கள், இந்த உலகம் குறுகிய கால வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வாறு சொல்றான்டா, யார் வெற்றியாளர்கள்? ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால், யாரு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைக்கப்படுகின்றார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். என்னுடைய பார்வையில் வெற்றியாளர்கள் யாரு? இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணினார், இந்த சீசன்ல எவ்வளவு எடுத்தார், எவ்வளவு லாபத்தை ஈட்டினார், இவர்தான் வெற்றியாளர். அல்லாஹ் சொல்றான், நரகத்திலிருந்து யாரெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றார்களோ சுவர்க்கத்தில் நுழைக்கப்படுகிற, பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், வாழ்ந்தவர்கள், ஃபகத் ஃபாஸ், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக குர்ஆன்ல சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நானும் நீங்களும் என்னுடைய குடும்பத்தார்களை ஆக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மேலானவர்களே, அதே போன்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு புத்திசாலி? ஒவ்வொரு பயான்லையும் ஞாபகப்படுத்தப்படும். உலமாக்கள் சொல்வார்கள், ஞாபகப்படுத்துவார்கள். புத்திசாலி யாரு? எங்களுடைய பார்வையில் புத்திசாலி இதுக்கெல்லாம் முன்னேற்றம் அடைந்தவர், இவ்வாறெல்லாம் உலக மட்டத்தில் இவர் இந்த டிகிரி எடுத்திருக்கிறார், டிப்ளமா முடிச்சிருக்கிறார், இவர் அந்த ஃபேக்கல்டி இந்த ஃபேக்கல்டி முடிச்சவர், இவர் புத்திசாலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திசாலி அல் கையிஸ் மன் தான நஃப்ஸா வ அமில லிமா பஅதல் மௌத். இவர் தான் புத்திசாலி. உலகத்தில் இருந்து கொண்டு மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கைக்காக, சிராத்துக்காக, மஹ்ஷருக்காக யாரெல்லாம் தயாரிப்புகள் செய்கின்றார்களோ இவன் தான் புத்திசாலி. அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இப்படிப்பட்ட புத்திசாலியாக மாறணும். நாங்கள் எதெல்லாம் திட்டங்கள் பிளான் போடுவோம், இப்படி இவங்கெல்லாம் புத்திசாலி, இவங்கெல்லாம் வெற்றியாளர்கள். இந்த வெற்றியாளராக, அல்லாஹ் சொன்ன வெற்றியாளராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த புத்திசாலியாக நானும் நீங்களும் என்னுடைய குடும்பத்தாரையும் மாற்றி அமைக்கணும். இல்லானவர்களே, இந்த உலகம் கொஞ்ச கால வாழ்க்கை, எத்தனை பேர் பேய்த்துட்டாங்க, எவ்வளவு உபன்யாசங்கள் கேட்கிறோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது இல்லை சகோதரர்களே. நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் மரணிக்க இருக்கிறோம். அதை யாரும் இந்த உலகத்தில் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், எந்த அறிஞர்களாக இருந்தாலும், எந்த கோட்பாட்டில் இருந்தாலும் மரணத்தை மறுப்பது யாரும் கிடையாது. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. சகோதரர், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எங்களை எதிர்க்கும் மௌத் வந்தே தீரும் மரணம். நீ மின்னிலகத்தில் பறந்தாலும் சரி, உலகத்தில் கொடிகட்டி பறந்தாலும் சரி, கடலிலே நீ சுரங்கங்கள் அமைத்து, பூமியிலே சுரங்கங்கள் அமைத்து பெரும் வல்லரசு நாட்டில் நீ வாழ்ந்தாலும் சரி, யுதுரிக்குமுல் மௌத், உன்னை மௌத்து வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்பிற்குரியவர்களே. ஆனால் நானும் நீங்களும் தயாரிப்புகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயாரிப்புகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் வரையறை கிடையாது. ஏன்? அதாவது ரயீசுல் மலாயிகா, மலக்குமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த மலக்கு ஜிப்ரீலுக்கு கூட ரப்புல் ஆலமீன் அளந்து கொடுத்திருக்கிறான் கால அவகாசத்தை.
ஏன் எங்கட நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே, அவருக்கும் 63 வருட கால அவகாசத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். நபி அல்லவா, நபியாக வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் குறுகிய கால வாழ்க்கை, எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை ஒன்று நிச்சயமாக அளந்து வைத்திருக்கிறான். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், நாங்க நெருக்கமாக சமீபத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு விளங்காது. நாங்க பிடிப்போம் புடி, அந்த நேரத்தில் உங்களுக்கு விளங்காது. அதுக்கு பின்னால கால அவகாசங்கள் கேட்பீங்க, சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. ஓஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சத்தமிடுவார்கள், ஓலமிட்டு அழுவார்கள் நாளை கியாமத் நாளை நரகவாசிகள். ரப்பே எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, உலகத்தில் அமல்கள் இபாதத்துகள் செய்து விட்டு வருகிறோம், தான தர்மங்கள் செய்து விட்டு வருகிறோம், உலகத்தில் அநியாய அட்டூழியங்கள் செய்து விட்டோம், இப்போதாவது உலகத்தில் கொஞ்ச நேரம் அவகாசம் தான், வினாடிதா செகண்ட் தான் கிடைக்காது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, இது சும்மா வெறும் வெற்றிடமான பேச்சு, அவகாசம் கிடைக்கப்பட மாட்டாது. அவலம் நுஅம்மிரகும் மா ததக்கர ஃபீமன் ததக்க வஜஅகும் நதீர். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உபன்யாசங்கள், நல்லுணர்ச்சி பிறகு சந்தர்ப்பங்கள் கேட்கப்பட்டன, அவகாசங்கள் தரப்பட்டன, உலமாக்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், மிம்பர்ல பயான் சொன்னார்கள், நாளுக்கு நாள் மாதாந்த பயான், அதாவது மஹல்லா பயான், இவ்வாறெல்லாம் செய்யப்பட்டன. லேசுப்பட்ட ஏற்பாடுகளா நடக்கிறது. பள்ளிவாசல்கள் அன்பானவர்களை, நிர்வாகிகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கேட்கணுமோ, மக்களுக்கு சத்தமாக சொல்லணுமா சத்தம் போட்டு சொல்றாங்க, அழ வேண்டியது அழுது சொல்றாங்க, சிரிக்க வேண்டிய சிரிச்சு சொல்றாங்க. எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பெரும் ஏற்பாடுகள். மாதத்தில் அதாவது ஒரு 4 ஜும்மாண்டா, வருடத்தில் 50 ஜும்மாண்டா, ஒரு மனுஷன் 50 வருடம் 60 வருடம் வாழ்றாருண்டா 2000 ஜும்மா கிட்ட அவர் கேட்டிருப்பார். என்ன மாற்றம் சகோதரர்களே? அல்லாஹ் சொன்னான், ஃபதூகு ஃபமா லில்லாலிமீன மின் நஸீர். உலகத்தில் உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டன. குர்ஆன் சொல்லன, ஹதீஸை பற்றி சொன்னார்கள், கபரை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள், எல்லாம் சொல்லப்பட்டன திட்ட தெளிவாக. இப்போது உங்களுக்கு அவகாசம் என்பது கிடையாது. ஃபதூகு ஃபமா லில்லாலிமீன மின் நஸீர். உங்களுக்கு இங்க உதவி செய்யக்கூடியவங்க யாரும் கிடையாது. நரகத்தை சுவைத்துக் கொள்ளுங்கள், நரகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள். இஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன். இதுக்கு பின்னாடி நீங்க பேசப்படாது, வாய் துறக்கப்படாது, நீங்க அப்படியே கிடங்க என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிவிடுவார். இந்த உலகத்தில் எங்களுடைய உறவுகள், நண்பர்கள் யாரையோட பேசக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு கவலைப்படுவோம், எவ்வளவு யோசிப்போம். ஆனா நாளை கியாமத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் சொல்வான், இஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன். நீ அப்படியே கிட, உனக்கு அவகாசம் கிடைக்காது. கால நேரம் தரப்பட்டன, அதான் சொல்லப்பட்டுச்சு, இகாமத் சொல்லப்பட்டுச்சு, எல்லாம் நடந்தன. உபன்யாசத்துக்கு மேல் உபன்யாசம், ரமலானுக்கு ஏற்பாடுகள், ஜும்மாக்குண்டு ஏற்பாடுகள் எல்லாம் தரப்பட்டும் நீ உனக்கு உன்னுடைய கால நேரத்தை, தந்த அவகாசத்தை நீ இழந்து விட்டாய். இதனால உனக்கு சந்தர்ப்பம் என்பது கிடையாது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிவிடு. அன்பிற்கினிவர் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவேதான் தந்த கால அவகாசம் மிகவும் பெருமதியானது. இந்த அளவுக்கு சக்கராத் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அந்த சக்கராத்தை பொறுத்தவரைக்கும் நபியாக இருந்தாலும் சக்கராத் உண்டு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ளுவோம். ஒரு பறவை எடுத்து ஒரு நபியுடைய வரலாறை தகவலை சொல்லி வருகின்றார்கள். ஒரு பறவை எடுத்து அந்த பறவை எண்ணத்தாட்சிகள் போடப்பட்டு அது பொறிக்கப்படுது, சாகதும் இல்லை, அது சுக்குநூறாக்கப்படுவதும் இல்லை. எந்த அளவுக்கு அந்த பறவை அதனுடைய நிலைமையை வேதனை அடையுமோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் அவனுடைய சக்கராத்தில் வேதனை அடைவான். இன்னும் ஒரு நபியுடைய தகவல் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், ஒரு ஆட்டை எடுத்து அதை என்ன செய்யப்படுது என்று சொன்னால், ஹல்கு செய்யாம அறுக்கப்படாம வெறுமனே என்ன செய்யப்படுது, அப்படியே போட்டு வதப்படுத்தப்படுகிறது. அதனுடைய தோள்களை அறுக்கப்படுகிறது, உரிக்கப்படுகிறது. ஏன்னா அது அறுக்காம முறையோடு. சகோதரர்களே, அது அந்த ஆடி எவ்வளவு வேதனை அடையுமோ அதை விடவும் பயங்கரமான வேதனை சக்கராத்துடைய நிலைமை. எனவே அன்பிற்கினியவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால அவகாசம், கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ளதான் எங்களுக்காக தேடோடும். பிறருடைய மனசுகளை புட்படுத்தாமல், அநியாயங்கள் இல்லாமல், அட்டூழியங்கள் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் தேடி என்னுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, மறுமுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பம் ரப்புல் ஆலமீன் அனைவரை அங்கீகரித்து அறிவுறுவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய தீனுக்காக கபூல் செய்வாயாக. யாழ் எங்களுடைய தாயுடைய பாவங்களை
மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த தாய்க்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விடியா அல்லாஹ், நரகத்தை ஹராமாக்கி விடுவையா அல்லாஹ். எங்களோட ஊரை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், பரக்கத்தான ஊரா ஆக்கி தருவாயாக. எங்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم